ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிமேகலை கிரியேஷன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்து ரேட் வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ரேட் வரும் அப்படின்றது அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதும், இன்னொன்று நம்மக்கிட்ட மெட்டீரியல் கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த ரேட்டில் வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைப் 1 பாருங்கள். டைப் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் வந்து நீங்கள் ஜரியோ பீடோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 3mm 4mm இதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ளஸ் அது கூட ஏதாவது ஒரு ஒர்க்கு பண்ணி ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மேலே 1/2 to 3/4 இன்ச்சஸ் வந்து வர மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஒர்க்குக்கான அதுவும் கூட வந்து புட்டாஸ் டேசல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா எபோவ் 1500 தான் நீங்கள் வாங்கணும். அதுவும் நீங்கள் வந்து இது வெறும் பீட் ஒர்க் மட்டும்தான் 1500. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த புட்டாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் வராது. ஒரு சிங்கிள் லைன் வந்து ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோனா 1000 ருபீஸ் வரும். டேசல்ஸ்லாம் கூட ஆட் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா 1200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகும். இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1300 டேசல்ஸோட, டேசல்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் வந்து கம்பல்சரி 1500 எபோவ். டேசல்ஸ் வந்தது அப்படின்னா 1800 அந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்க்க போகிறது டைப் 2. டைப் 2ல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு மோட்டிவ் டிசைன் கொடுத்தோம். அந்த மோட்டிவ் டிசைனில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் இருக்கும். இந்த டைப் 2ல் வந்து சில்க் த்ரெட் ப்ளஸ் பீட் ஒர்க் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து டைப் 2. இதில் வந்து ஸ்ட்ரைப்ஸு இந்த மாதிரியான ஒரு சில ஒர்க்ஸ்லாம் ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கொடுப்பீங்க, பீட் ஒர்க்கில் கொடுப்பீங்க. உள்ளே கூட லீஃப் ஃபில்லிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவ் டிசைன்ஸ்லாம் வந்து லீஃப் ஃபில்லிங் கொடுங்க. ஒரு பீட் ஒர்க் வந்து 60% கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 80% வந்து பீட் ஒர்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ஒரு 20% இந்த மாதிரியான ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நெட் அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சுகர் பீடால் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து சுகர் பீட்லேயும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து 3mm பீட் ஒர்க் எல்லாத்தையுமே கட் ஒர்க் டியூப் பீடு இது எல்லாத்தையுமே செஞ்சு ஃப்ரெஞ்ச் நாட்டு இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் கொடுத்து செஞ்சோம் அப்படின்னா 2000 வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் போட்டு அதாவது நெக் டிசைன் மட்டும் கொடுத்தாங்க, புட்டாஸோ டேசல்ஸோ இல்லை அப்படின்னா ஒரு 1800 வரைக்கும் வாங்கிக்கலாம். 1800 1600 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிக்கலாம். இதே புட்டாஸ் போட்டு சென்டரில் ஒரு மோட்டிவ் டிசைன் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லேயும் வந்து இந்த மாதிரியான செக்குடு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த செக்குடு ஒர்க்கில் கீழே வந்து நெட் அட்டாச் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா தாராளமாக 3000க்கு மேலே வாங்கலாம். 3000 வரைக்குமே நீங்கள் வந்து அதில் ஒர்க் கொடுக்கறத பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இது டக்குன்னு இப்போ நான் இங்கே போட்டிருக்க டிசைனுக்கு வந்து ரேட் எவ்வளோ சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே 2000லேருந்து 3000 வரைக்கும் வரும். இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ரேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இதில் வந்து டேசல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 2500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட கட்டண ரேட்டை பேசிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைப் 1ல் பாருங்களேன். இப்போ வந்து இதே மாதிரியே ஒர்க் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு 1500 ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே அதாவது 3/4 இன்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதே வந்து 1000 ருபீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பார்க்குறது டைப் 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அங்கங்கே ஒரு இது வந்து சிமிலர்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்குது. அதாவது ட்ரேசிங் இதில் பார்க்கலாம். இப்போ வந்து 60% ஒரு ஒர்க்கும் 40% இன்னொரு ஒர்க்கு இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து இந்த டிசைனுக்கு நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்குது. இப்போ வந்து சென்டர்லேயும் வந்து மோட்டிவ் கேட்குறாங்க. இப்போ இதில் சென்டரில் மோட்டிவ் கொடுத்துட்டு ஃபுல்லாக இப்போ சென்டரில் ஃபுல்லாகவே வந்து லீஃப் ஃபில்லிங்க்கு பீட்லேயும் கொடுக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ வந்து ரேட் வந்து அதிகமாக 3000 மேலே வாங்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் 60% ஒரு பீட் ஒர்க் கொடுத்து 40% வந்து சில்க் த்ரெட் ஏற்கனவே வந்து 80% சொல்லியிருந்தோம் பீட் ஒர்க்கு. இப்போ வந்து 60% இந்த மாதிரியான ஒர்க் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 மேலே வாங்கிக்கலாம். அதாவது 5000 வரைக்கும் ஒரு ஒர்க்கு. இல்லையே கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 5000 வரைக்குமே ஆட் ஆகும். இப்போ வந்து சென்டரில் பாருங்கள் லோட் ஆஃப் டிசைனுக்கு மோட்டிவ் ஒரு டிசைனுக்கு அது ஃபுல்லாகவே லீஃப் ஒர்க் கொடுத்துருவோம். திரும்ப கொடி டிசைனுக்கு ஒரு மோட்டிவ் டிசைன் கொடுத்துருவோம். கொடி டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு
அதாவது லீஃப் இதுக்கு ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் இந்த மாதிரி நீங்கள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஒர்க்கு கொடுக்கும்போது 3,000 to 5,000 வரைக்கும் இது பண்ணலாம். இப்போ வந்து டைப் 4 பார்த்தீங்கன்னா டைப் 3யும் டைப் 4ம் பார்த்தா சிமிலராக தான் இருக்கும். சென்டரில் ஒரு புட்டாஸ் டிசைன் வந்துடும், அதாவது மோட்டிவ் டிசைன் வந்துடும். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் கொடுக்கும். நெக்லைன் பாங்க சேமாக தான் இருக்கும். அதில் வந்து புட்டாஸ் மட்டும் கொடுத்துருந்தது. இதில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எப்படி இருக்குன்னா பீடு ஒர்க்கு 40% இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் 40% இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜந்தூசி ஒர்க் அது வந்து ஒரு 20% இருக்கும். இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணும்போது எபோவ் 5,000 மேலே தான் வந்து இந்த ப்ளவுஸோடைய ப்ரைஸாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜந்தூசிலாம் பார்த்திங்கன்னா இந்த கொடி டிசைனில் வந்து ஒரு கொடியில் பார்த்திங்கன்னா பீடு கொடுக்கலாம், ஒரு கொடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு ஒர்க் பண்ணலாம். இது நான் 5,000 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதேமாரி இந்த இடத்துல தான் நான் ஜந்தூசி சொன்னது. சென்ட்ரல்லையும் ஜந்தூசி கொடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் சில்க் த்ரெட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கொடியில் வந்து ஜந்தூசி, ஒரு கொடியில் வந்து பீடு ஒர்க். அதுக்கப்புறம் இந்த லீஃப் ஃபில்லிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லீஃபில் வந்து மோட்டிவ் இது பீடு ஒர்க்கும் ஒரு இதில் வந்து ஜந்தூசி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன்லாம் வந்து பீடு ஒர்க் கொடுப்பீங்க. கம்பல்சரி நம்ம வந்து ஓவராலாக ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு 40% வந்து நம்மளுக்கு பீடு ஒர்க் இருக்கும். இதே வந்து இதில் வந்து நிறைய நெட் அட்டாச் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 12,000 மேலே வந்துடும். எல்லா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சந்தூசியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு 12,000, ஏன்னா ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வருது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான நெக் டிசைன்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நெட் அட்டாச்மெண்ட் இருக்கும். நெட் அட்டாச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதுதான் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா கீழே நான் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது கீழே வந்து 2 to 3 inches வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், சரிங்களா, நெட்டு இருக்கும். அப்போ வந்து ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிஆர்ஓ பேசிக்காக நீங்கள் வந்து கற்றுக்கணும். அதாவது பேசிக்னா ஃப்ரெஷ்ஷாக இவங்களுக்குலாம் வந்து எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு டைப் 1ல் சொல்லியிருப்பேன். இது வந்து டைப் 2ல் அதாவது பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ப்ளவுஸ் வச்சு அவங்களாவே மெட்டீரியல் கொடுத்து எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் குத்து மதிப்பாக சொல்லாமல் அந்த டிசைன்ஸை வச்சு நீங்கள் எவ்வளோ, அதாவது பீடு ஒர்க் வந்து 40% கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து ஒரு 40% கொடுத்துருக்காங்க, ஜந்தூசி ஒரு 20%, அப்போ வந்து இந்த ஒர்க்கோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 6,000 8,000 அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒர்க்குக்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க விரும்பினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.